உளவியல் அறிஞர்கள். ஹர்லாக் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். இவர் நம்ம வளர்ச்சி உளவியல் அல்லது வளர் உளவியல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் ஹர்லாக். வளர்ச்சி நிலையாக சிசு பருவம், முன்பிள்ளை பருவம், பிள்ளை பருவம், பின்பிள்ளை பருவம், முன் குமரப்பருவம், குமரப்பருவம், பின் குமரப்பருவம், முதிர் பருவம் என்று பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை ஹர்லாக் குறிப்பிட்டிருப்பார். அதனால் வளர்ச்சி நிலைகள் என்றாலே ஹர்லாக்கை நாம் குறிப்பிடலாம். அடுத்ததாக ஜெரோம் எஸ். ப்ரூனர். இவரும் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். இவருடைய புத்தகமான த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய செயல் என்ற புத்தகம். ப்ரூனர் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டோடு தொடர்புடையவர். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பொதுமை கருத்து உருவாக்கம், பொதுமை கருத்து அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக், செயல்படு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை. இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் என்ற 3 படிநிலைகளை ப்ரூனர் குறிப்பிட்டிருப்பார். அடுத்ததாக ஆசுபெல். இவரும் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். பொதுமை கருத்து உருவாகுதலை பற்றி இவரும் குறிப்பிட்டிருப்பார். அது மட்டுமல்லாமல் முன்னோக்கு தடை, ப்ரீ இன்கிபிஷன், மறத்தல் கோட்பாட்டில் முன்னோக்கு தடை, பின்னோக்கு தடை, ப்ரோஆக்டிவ் இன்கிபிஷன், ரெட்ரோஆக்டிவ் இன்கிபிஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் முன்னோக்கு தடை பற்றி குறிப்பிட்டது யார் அப்படின்னா ஆசுபெல். அதுக்கு அடுத்ததாக ஹாலிங்வொர்த். இவரும் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். அடிப்படை மனவீழ்ச்சிகள் 4க்கு மேல் இருக்கிறது என்று இவர் குறிப்பிடுவார். லெக்கி என்ற அமெரிக்க ஆய்வாளர் தற்கருத்து, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தற்கருத்து உருவாக்கப்படும் போது மேம்பட்ட ஒரு கற்றல் அடைவு ஏற்படும் என்ற உயரிய சிந்தனை. அதுக்கு அடுத்ததாக அமெரிக்க நாட்டு உளவியலாளரான கட்டார்டு மரபு மற்றும் சூழ்நிலை பற்றிய ஆய்வில் காலிகாக் குடும்பம் பற்றிய மரபுசார் ஆய்வை கட்டார்டு குறிப்பிட்டார். ஸ்டான்லி ஹால். இவரை குமரப்பருவத்தின் தந்தை என்று அழைப்பார்கள். இவர் குமரப்பருவத்தை என்னவென்று வரையறுக்கிறார் அப்படின்னா, சிக்கலான அமைதியற்ற பருவம், ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ராம். அமெரிக்க நாட்டு மிகச்சிறந்த உளவியல் ஆய்வாளர். முதலில் உளவியல் ஆய்வு கூடத்தை நிறுவினார். இவருடைய ஆசிரியர் வெல்கம் உண்ட். அப்போ வெல்கம் உண்ட் என்றவர் தான் முதலில் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர். ஸ்டான்லி ஹால் கிடையாது. ஸ்டான்லி ஹால் என்பவர் சிக்கலான அமைதியற்ற பருவம், குமரப்பருவம் என்பதை விவரித்தார். அதற்கு அடுத்து அமெரிக்காவின் முதலில் உளவியல் ஆய்வுக்கூடத்தை ஸ்டான்லி ஹால் நிறுவினார். ஆனால் அமெரிக்கா என்ற ஒரு நாட்டின் பெயரை குறிப்பிடாமல் பொதுவாக உளவியல் ஆய்வுக்கூடத்தை முதலில் நிறுவியவர் என்று கேட்டால் வெல்கம் உண்ட் சரியான விடையாக நாம் பார்ப்போம். அடுத்ததாக ஹேவிங் கஸ்ட். இவரும் ஒரு அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். வளர்ச்சிசார் செயல்கள், டெவலப்மெண்டல் டாஸ்க், ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலையும் இச்சமுதாயம் எதிர்பார்க்கிறது குழந்தையின் திறன் இது என்று. அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மாணவர்களும் அடைவு திறனை பெறுதல் என்பதை ஏவிங் கஸ்ட் விளக்கியிருந்தார். அவரை தொடர்ந்து லாரன்ஸ் கோல்பர்க். ஒழுக்க வளர்ச்சி கொள்கை. இவரும் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். ஒழுக்க வளர்ச்சி கொள்கைகளில் கன்வென்ஷனல் ஸ்டேஜ், ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ், போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ், மரபுக்கு முந்தைய நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்தைய நிலையை குறிப்பிட்டிருப்பார். அடுத்ததாக ஜே.பி. கில்ஃபோர்ட். இவரும் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். நுண்ணறிவு கட்டமைப்பு கொள்கை
1966 குறிப்பிட்டார். நுண்ணறிவு கோட்பாடில் ஒரு காரணி கோட்பாடு, இரு காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு, பல காரணி கோட்பாடு அப்படின்னு பல்வேறு விதமான நுண்ணறிவு கோட்பாடுகளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு காரணி கோட்பாடுனா ஆல்பர்ட் பீனே, இரு காரணி கோட்பாடு அப்படின்னாக்கா ஸ்பியர்மேன், குழு காரணி கோட்பாடுனா தோஸ்டன், பல காரணி கோட்பாடு, பல வகையான நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு ரெண்டு நிலை இருக்கும். அப்போ நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் தியரி, இவர் முப்பரிமாணங்களில் அறிவு செயல்படுகிறது என்று குறிப்பிட்டிருப்பார். கண்டென்ட்டு, ப்ராசஸ்ஸு, ப்ராடக்ட்டு, பொருள், செயல், விளைவு என்பதை கில்ஃபோர்டு விவரித்திருந்தார். இவரை தொடர்ந்து ஃப்ரீமேன், அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். அடுத்து ஆல்ஃபோர்ட், ஆளுமை பற்றிய முதல் நூலை வெளியிட்டவர் ஆல்ஃபோர்ட். அதனால் இவரை என்ன சொல்லுவோன்னா ஆளுமை உளவியலின் தந்தை, ஆளுமை உளவியலின் தந்தை, குமரப்பருவ உளவியலின் தந்தை என்று அழைத்தவர் ஸ்டான்லி ஹால். அடுத்து அனஸ்டசி, இவரும் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளராகவும். பெர்னார்ட் கார்ட்னர் மார்ஃபி. தென் டேவிட் மெக்லிலாண்ட், அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன், அடை ஊக்க கோட்பாட்டோடு தொடர்புடையவர் டேவிட் மெக்லிலாண்ட். இவருடைய புத்தகம் என்னென்னா சாதித்து காட்டும் சமுதாயம், தி அச்சீவிங் சொசைட்டி என்பதை என்ற புத்தகத்தின் வாயிலாக அடை ஊக்கத்தை பற்றி விவரித்தவர் டேவிட் மெக்லிலாண்ட்.